ரீசெண்டாக அமெரிக்காவில் உள்ள ஏ டு பிக்கு செகண்ட் டைமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே நம்ம கூட்டம் நிரம்பி ஒழிஞ்சிச்சு. உள்ளார நுழைஞ்சோடனே திருச்சிற்றம்பலத்துலேருந்து எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற வாசகம் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. நெய்மனம் வீச நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ளார நுழைஞ்ச ஃபீல் இருந்துச்சு. எல்லா விதமான ஸ்வீட் அண்ட் காரம். சரி, போகும்போது பார்சலை தட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டேபிளில் உட்காந்து அங்கே உள்ள ஸ்கேன் பண்ணி ஆர்டர் ஆரம்பித்தோம். ஸ்டார்டராக பார்த்தீங்கன்னா சில்லி பேபிக்கான ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக காரசாரமாக ஆனியன் கேப்சிகத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்லி பரோட்டாவையும் விட்டு வைக்கல, அதோட ரைத்தாவையும் சேர்த்து சாப்பிட்டோம். நல்ல சுட சுட காரமாக நல்ல பஞ்சாக நல்லா வாய்க்கு இதமாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியை இப்போ கொடுக்குற காசு கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலான்னே தோணுச்சு. சோளாபூரி நார்த் இந்தியாவோட ஸ்பெஷலாக நல்ல புசு புசுன்னு உப்புன சோளாபூரி, அதோட சென்னா மசாலா, ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர், கேரட், ஆனியன், அதோட கருவேப்பிலை தோசை, 3 விதமான சட்னி, ஒரு சாம்பார், வெஜ் நூடுல்ஸுக்கு தேவையான அத்தனை சாஸுகளையும் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக காஃபி ஃபலூடா அப்படின்னு சொல்லி $103 கொஞ்சம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க.